கோவக்காய் வாங்கி பொரியல் மட்டும் தான் செஞ்சிருக்கீங்களா? அடுத்த வாட்டி இந்த கோவக்காய் தொக்கு செஞ்சு பாருங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கூடமே அட்டகாசமா இருக்கும். அப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? 10 துண்டு தேங்காய், ஒரு 4 போல சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாருக்கு மாத்தி தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீளமா கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காயை சேர்த்துக்கோங்க. எண்ணெயில இந்த மாதிரி வறுத்துட்டு இது தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், அதுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே லைனா மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/2 மினிட் போல நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்ப ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கோவக்காயை சேர்த்துக்கலாம். மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் சேர்த்த உடனே தண்ணி ஊத்த வேண்டாம். அந்த மாதிரி எண்ணெல்லாம் பிரிஞ்சு வரும், அந்த டைம்ல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. நல்லா குக் ஆகி எண்ணெல்லாம் பிரிஞ்சு தனியா வந்ததும் ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான கோவக்காய் தொக்கு ரெடி. நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.